சில படங்கள் மட்டுமே நடித்து நம்ம மனசில் இடம் பிடிச்ச சில ஹீரோயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் நடிக்காமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் மட்டும் தமிழ் சினிமாவில் நடித்து ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சி சடனாக காணாமல் போன ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜே படத்தில் நடித்த ஹீரோயின். இவங்களுடைய பேரு பிரியங்கா கோத்தாரி. இவங்க வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி போன்ற மொழிகளில் படங்கள் நடிச்சிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நியூ டெல்லிக்கு மூவ் ஆகி அங்கே காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் முடிச்சு 6 வருஷம் கதகளி கற்றுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்டிங் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணி ஆக்டிங் கற்றுக்கிட்டு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடித்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு படத்துக்காக இவங்களை ஆடிஷன் பண்ணுறாங்க. அதுதான் 2003 மாதவன் அவர்கள் நடித்து வெளிவந்த ஜே மூவி. இந்த படம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியாக அமையுது அவங்களுடைய சினிமா கெரியரில். இந்த படத்துல அமோகா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அழகா, சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே கியூட்டா, இன்னசென்ட்டான ஒரு ஆளா இருப்பாங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில இருந்தா இல்ல 27 வருஷமா. அதுக்கப்புறம் 2005 பாலிவுட்ல டெபியூ மூவியா சர்க்கார் அப்படின்னு ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு படத்துலயுமே நடிக்கிறாங்க. ஜே மூவில எந்த அளவுக்கு ஹோம்லி லுக்கோட நடிச்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே ஓவர் கிளாமரா ஜேம்ஸ் படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில ஹிந்தி படங்கள நடிக்கிறாங்க. பட் எல்லா படங்களுமே அன்சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா தான் போகுது. அதுக்கப்புறமா அப்படியே சாண்டல்வுட், டோலிவுட் பக்கம் வந்து அங்க சில படங்கள் நடிக்கிறாங்க. ஜே படத்துக்கு அப்புறமா இவங்க தமிழ் சினிமாவில் நடிச்ச படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சேரி ஆரம்பம் படத்துல வாடா பாடா பையா அப்படின்ற ஒரு சாங்ல ஐட்டம் டான்ஸரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா லாஸ்டா பாத்தீங்கன்னா 2024 வந்த ஒருத்தி அப்படின்ற ஒரு படத்துல கண்ணாமூச்சி அப்படின்ற ஒரு சாங்ல ஐட்டம் டான்ஸரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதுதான் இவங்களோட சினிமா கெரியர்லயே கடைசி படம். அதுக்கப்புறம் எந்த ஒரு படங்களையுமே இவங்க இன்னும் நடிக்கல.